அப்போ கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. பேசாம போலீஸ்ல மாட்டி விடலாமா? ஏதாவது ஒண்ணு பண்ணணும். யாரை பார்க்க வந்தீங்க? திலகாவை பார்க்க வந்தீங்களா? இல்ல, அது வந்து திலகா அண்ணி முகம் கழுவிட்டு இருக்க. என்ன போகுதுன்னு தெரியலையே. அருண் வந்திருக்காரு. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? இவர் தானே நான் செஞ்ச கேரட் அல்வாக்கு கைக்கு தங்கவலையில் போடணும்னு சொன்னவரு. அண்ணி அது வந்து எவ்வளவு நாளா நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க? 4 months தான். 4 மாசமா இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா பயமா இருந்துச்சு. எதுக்கு பயம்? நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி தானே பழகுறேன். அண்ணி மாதிரியா பிஹேவ் பண்ற? சாரி அண்ணி. அம்மா எதுக்கு ஸ்வீட்? அது எனக்கு பார்த்த பொண்ணு வீட்டுல பெருசு ஒண்ணு மண்டையை போட்டுருச்சு. அநேகமா கல்யாணம் நின்றுன்னு நினைக்கிறேன். அதான் திலகாவுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அடப்பாவி, ஒருத்தர் சாவு கூட சந்தோஷமா இருக்கா உனக்கு? சரி சரி, ஸ்வீட் இவளுக்கு மட்டுமா? எங்களுக்குலாம் இல்லையா? உங்களுக்கு இல்லாமையா? உங்க அண்ணன் திலகாவோட அண்ணா வந்துட்டாரு. நான் இருந்த பிரச்சனை, நான் வரேன். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் வரேன். திலகா பை. மறையர் என்னங்க, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன ஸ்வீட் எல்லாம் தர? திலகா ஒரு குட் நியூஸ் சொல்லிருக்கா. என்ன எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சா? இல்லங்க, அவ மேரேஜ் விஷயம். மேரேஜா? ஆமாங்க, அவளுக்கு பிடிச்ச பையனை அவளே செலக்ட் பண்ணிட்டா. என்ன பழி வாங்குறதுக்கு நடவடிக்கையா? நான் எதுக்கு பழி வாங்கணும்? உண்மையை தான் சொல்றேன். திலகா, திலகா, என்ன உன் அண்ணி என்னமோ சொல்றா? உன்னதான் கேக்குறேன். ஆமாண்ணா. அண்ணி என்ன நீ? சரி, யார் அவ? போன் நம்பர் என்ன? அந்த பையன் பக்கத்து வீட்டு பையன்தான். அவனை கூப்பிட சொல்லட்டுமா? கூப்பிட சொல்லு, கூப்பிட சொல்லு. ஜெனிஃபர் உனக்கு எப்படி தெரியும்? நான் படிக்கிற காலேஜ்ல தான் ஜெனிஃபரும் படிச்சாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல எனக்கு தனி மரியாதை. ஸ்டடீஸ்ல எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள மாதிரி ஒருத்தர் என் வாழ்க்கை துணையா வந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு பட்டுச்சு. நான் ஒரு தடவையா காதலிக்க ஆரம்பிச்சேன். பட் அவங்க கிட்ட நேரில் போய் ஒரு தடவை கூட என் மனசுல இருந்த ஆசையை சொன்னதே இல்லை.
அவங்களோட எல்லா விஷயத்தையும் நான் டீப்பாக அனலைஸ் பண்ணேன். காலேஜ் படித்த வரைக்கும் ஜெனிஃபர் மற்ற பொண்ணுங்களை விட படிப்பாகட்டும், பிஹேவியர் ஆகட்டும், ஷீ இஸ் ஜெம் ஆஃப் த பர்சன். அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதை முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து ஜெனிஃபர் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கலான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இவ்வளவும் நடந்துருச்சு அங்கிள். அது மட்டும் இல்ல, எங்க அம்மா தான் ஜெனிஃபர் ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன். ஆனா எங்க அம்மா கொடுத்த தகவலை வச்சு சட்டவிரோதமா கருக்கலை பண்ற ஒரு இடத்துக்கு போய் ஒரு பொம்பளையை விசாரிச்சாங்க. எனக்கு அந்த பொம்பளை மேல சந்தேகம் வந்தது. 4-5 நாளா விசாரிச்சதுல ஜெனிஃபர் அங்க கூட்டிட்டு வந்த ஆள் யாருன்னு ஓரளவுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள். யாரு அந்த யோகியன்? நான் யாருன்னு சொல்லுவேன், ஆனா நீங்க தாங்க மாட்டீங்க அங்கிள். பரவாயில்ல சொல்லுப்பா, யார் அந்த அயோக்கியம்? உங்க ஓனர் முகுந்த். என்னப்பா சொல்ற? ஆமா அங்கிள், அந்த முகுந்தன் ஜெனிஃபர் கர்ப்பத்தை கலைக்கிற பொம்பளை சந்திக்கிறானா என்ன அர்த்தம்? அவனுக்கும் இதுல ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த அம்மாவை நான் பார்க்கணும், ஏற்பாடு பண்ண முடியுமா? கண்டிப்பா அங்கிள், ஆனா ஒரு வேண்டுகோள். என்னப்பா? நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச ஜெனிஃபரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த முகுந்தன் தான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவனை நீங்க என்கிட்ட ஒப்படைக்கணும் அங்கிள். அவனை நான் கொல்லணும், என் கையால கொல்லணும் அங்கிள். அப்பதான் ஜெனிஃபரோட ஆத்மா சாந்தி அடையும், சாந்தி அடையும் அங்கிள். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.